இன்றைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டு துளசி மாடம் தாங்க. இந்த துளசி பூஜையை வெள்ளிக்கிழமை தோறும் செய்வேங்க. இந்த துளசி செடி வாடிட்டா வேறு மாற்றி வச்சுக்கலாம், தவறே இல்லைங்க. ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும். துளசி செடியை நம்ம கையால் கிள்ளக்கூடாது. நம்ம விரல் சூடு ஆகாது, அது பட்டு போயிடும். நம்ம மேலே உடுத்திருக்கிற துணி கூட துளசி மேலே விழக்கூடாது. ஓரமாக வைங்க. ஈசானை மூலையில் வச்சு வழிபட்டால் நம்ம கிரக தோஷம், வாஸ்து தோஷம் எல்லாமே நீங்கிடுங்க. உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் சிலை இருந்தால் இதில் வச்சு வழிபடலாம். இன்னும் சிறப்பு, கிருஷ்ணருக்கு துளசி செடினா ரொம்ப பிடிக்கும். துளசியில் தான் அவர் வாசம் செய்கிறார். வெள்ளிக்கிழமை தோறும் அதை நல்லா கழுவிட்டு செம்மண் வச்சு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பஞ்சு திரியால் வஸ்திரம் சாத்தி விளக்கேற்றி நம்மக்கிட்ட எண்ணெய், பழம், நட்ஸு எதுவாக இருந்தாலும் அதை நைவேத்தியமாக வச்சு பூஜை செய்யலாம். துளசி ஸ்தோத்திரம் படிங்க. அதில் அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேனட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்து போல கோலமிட்டு செங்காலுக்கு சுற்றமிட்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலனென்று ரிஷிகேஷர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பார். மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன். அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன். தாரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன். கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டி வைப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். முஷிகள் பூஜை செய்தால் மோட்சபதம் கொடுப்பேன். கோடிக்காரம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னை வைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாளுருவி அந்தனருக்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியமென்று நாயகியும் சொல்லலுமே. அப்படியே ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டார். வழிபடுறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. தூப தீப ஆராதனையை பார்த்து தரிசிச்சுக்குங்க. வாங்க எல்லாரும் நல்லா சேவிச்சுக்குங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியாம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே. பிருந்தாவானி விஸ்வபூதித விஸ்வபவானி புஷ்பாசார நந்தினி சவேஷிதா கீர்த்திதா என்று கூறி 16 நமஸ்காரங்களை செய்துக்குங்க. சேவிச்சவங்க அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். மேலும் இது போன்ற என்னுடைய ஆன்மீக தகவலுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.